பாட்டில்கள், கண்ணாடிகள் மற்றும் பிளாஸ்டிக்குகள் மறுசுழற்சி செய்யப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வாகனங்கள், குறிப்பாக கார்கள், எவ்வாறு மறுசுழற்சி செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அமெரிக்காவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 12 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. இந்த வீடியோவில் முக்கியமாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் கார் மறுசுழற்சி செயல்முறைகளை பார்க்க போகிறோம். நம் நாட்டில் இவற்றை செயல்படுத்துவது குறித்த உங்கள் கருத்துக்களை வீடியோவின் இறுதியில் தெரிவிக்க மறக்காதீர்கள். எனவே நேரடியாக வீடியோவிற்குள் செல்வோம். உண்மை என்னவென்றால், சராசரியாக ஸ்டீல் முதல் அலுமினியம், கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக் வரை ஒரு வாகனத்தின் எடையில் 75% மறுசுழற்சி செய்யப்படலாம். இதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான டன் பொருட்கள் மீண்டும் உருவாக்கப்படுகின்றன. இதற்காக ஒரு வாகனம் அதன் காலாவதி அல்லது ஆயுட்காலம் முடியும் போது அது முதலில் மறுசுழற்சி ஆலையின் உட்கொள்ளும் பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்குள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் வாகனத்தின் எண், இயந்திர எண், உற்பத்தி ஆண்டு, நிலை போன்றவற்றை பார்த்து அதை குறித்து வைத்துக் கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் காரின் புகைப்படத்தை எடுத்து ஒரு கண்காணிப்பு குறியீட்டை உள்ளிட்டு கணினியில் உள்ள அனைத்து தகவல்களையும் சேமிக்கிறார்கள். இது காரை பின்னர் கண்காணிக்க உங்களை அனுமதிக்கிறது. அந்த காரிலிருந்து என்ன மறுசுழற்சி செய்ய முடியும் என்பதை கணக்கிடவும் இது உங்களுக்கு உதவுகிறது. அவர்கள் முதலில் என்ஜின் மற்றும் கியர் பாக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், உள்ளே உள்ள பாகங்களை சரிபார்க்கிறார்கள். நல்ல பாகங்கள் அகற்றப்பட்டு விற்கப்படும். இரண்டாவது அகை சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன. இருப்பினும் உண்மையில் சேதமடைந்த வாகனங்கள் நேரடியாக பிரித்தெடுக்கும் செயல்முறைக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த வேலைகள் அனைத்தும் முடிந்ததும் கார்கள் முற்றத்தில் வரிசையாக அமைக்கப்பட்டு செயலாக்க வரிசையில் ஏற்ற தயாராக உள்ளன. அமெரிக்காவில் 95%த்திற்கும் அதிகமான வாகனங்கள் இந்த அமைப்பின் மூலம் செல்கின்றன. கார்கள் உலகிலேயே மிகவும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருளாகும். இந்த துல்லியமான திட்டமிடல் காரணமாக அவர்கள் ஒவ்வொரு காரிலிருந்தும் அதிகபட்ச லாபம் ஈட்ட முடிகிறது. சரிபார்த்த பிறகு வாகனங்கள் செயலாக்க பகுதிக்கு நகர்த்தப்படுகின்றன. முதலில் செய்ய வேண்டியது பேட்டரியை அகற்றுவதுதான். ஏனெனில் அது மிகப்பெரியது, ஆபத்தானது. வழக்கமான பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களில் உள்ள லெட் அமில பேட்டரிகள் விரைவாக மாறும். அதில் உள்ள லெட், பிளாஸ்டிக் மற்றும் அமிலத்தை புதிய பேட்டரிகளை உருவாக்க பயன்படுத்தலாம் என்பதால் இது 98% மறுசுழற்சி விகிதத்தை கொண்டுள்ளது. ஆனால் ஹைபிரிட் மின்சார வாகனங்களில் பெரிய லித்தியம் அயன் பேட்டரிகளை மாற்றுவதற்கு மிகவும் கடுமையான முறைகள் உள்ளன. அனைத்து மின்சார பொருட்களும் மாற்றப்பட்டால்தான் வாகனம் அடுத்த செயல்முறைக்கு தயாராக இருக்கும். அதற்கு முன் எங்கள் வீடியோக்களை பார்ப்பவர்களில் சுமார் 90% பேர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோவை பார்க்கிறார்கள். எனவே இந்த வகையான தகவல் உள்ளடக்கத்தை விரும்புபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அது எனக்கு ஒரு சிறந்த ஆதரவாக இருக்கும். எனவே வீடியோவிற்கு திரும்புவோம். பேட்டரி மாற்றப்பட்ட பிறகு வாகனம் ஒரு மேடையில் வைக்கப்பட்டு அதில் உள்ள எண்ணெய் மற்றும் தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. இது திரவ பிரித்தெடுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் பெட்ரோல், என்ஜின் எண்ணெய், பிரேக் திரவம், கூலண்ட், ஏசி எரிவாயு போன்றவை அடங்கும். இது ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி தொட்டியில் துளையிட்டு உயர் அழுத்த வெற்றிட பம்பு மூலம் இதையெல்லாம் உறிஞ்சுவதன் மூலம் செய்யப்படுகிறது. ஒரு பழைய காரில் பெரும்பாலும் எரிபொருள் மற்றும் எண்ணெயின் சமநிலை இருக்கும். கவனிக்கப்படாவிட்டால் அது தீ அல்லது மாசுபாட்டை ஏற்படுத்தும். அதனால்தான் அது சில நிமிடங்களில் வெளியேற்றப்பட்டு தொட்டிகளுக்கு மாற்றப்படுகிறது. இதன் சிறப்பு என்னவென்றால் எதுவும் வீணாகாது. அவர்கள் அதை வடிகட்டி ஆலையில் உள்ள இயந்திரங்களை இயக்க அதை பயன்படுத்துகிறார்கள். மீதமுள்ளவை அங்கே சேமிக்கப்படுகின்றன. இது அவர்களின் ஆற்றல் செலவுகளை குறைக்க உதவுகிறது. இந்த செயல்முறைகள் அனைத்தும் அங்கு மிகவும் பாதுகாப்பாக மேற்கொள்ளப்படுகின்றன. இப்போது வாகனத்தின் பெரிய பகுதிகளை பிரித்தெடுக்கும் கட்டம் வருகிறது. இதற்காக டயர்கள் முதலில் அகற்றப்படுகின்றன. டயர்கள் மண்ணில் கரைய நீண்ட நேரம் எடுக்கும் என்பதால் அவை தரைமட்டமாக்கப்பட்டு சாலை கட்டுமானம், விளையாட்டு மைதானங்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. வாகனத்தின் கண்ணாடிகள் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வெட்டப்படுகின்றன. கண்ணாடி மற்றும் உள் பிளாஸ்டிக் அடுக்கு ஒலிபெருக்கி பொருட்களுக்காக ஒதுக்கி வைக்கப்படுகின்றன. பின்னர் ததவுகள் அகற்றப்படுகின்றன. ஸ்டீல் மற்றும் அலுமினியம் பிரிக்கப்பட்டு உள்ளே உள்ள கம்பிகளிலிருந்து தாமிரம் அகற்றப்படுகிறது. வாகனத்திலிருந்து இருக்கைகள், டேஷ்போர்ட் மற்றும் கம்பளம் அகற்றப்படுகின்றன. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் துணி பிரிக்கப்படுகின்றன. இறுதியாக மிக முக்கியமான பகுதி என்ஜின் மற்றும் பரிமாற்றம் ஆகும். சிலது பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் விற்கப்படுகின்றன. மற்றவை தயாரிக்கப்பட்டு உலோகத்தை அகற்ற அனுப்பப்படுகின்றன. இதற்கு பிறகு காரின் உடல் நசுக்க தயாராக உள்ளது. காரை நொறுக்கியில் வைப்பதற்கு முன்
தேவையற்ற பிளாஸ்டிக் குழாய்கள் மற்றும் கம்பிகள் அகற்றப்பட வேண்டும். இதற்காக பெரிய இயந்திர ஹைட்ராலிக் கத்தரிக்கோல்களை பயன்படுத்தி கார் துண்டுகளாக வெட்டப்படுகிறது. இந்த இயந்திரம் கத்தரிக்கோலால் வெட்டுவது போல வாகனத்தின் தேவையற்ற பாகங்களை நிமிடங்களில் நீக்குகிறது. இதை செய்வதன் மூலம் உருகப்போகும் உலோகம் வீண் விரயம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம். இது மிக விரைவான பிரக்கிரியை. சில நிமிடங்களில் கார் வெறும் ஸ்டீல் கூண்டாக குறைக்கப்படும். சுத்தம் செய்யப்பட்ட இந்த ஸ்டீல் கூண்டு பின்னர் ஒரு பெரிய ஹைட்ராலிக் பிரஸ்ஸில் வைக்கப்படுகிறது. சுமார் 200 டன் அழுத்தத்தில் பிரஸ் செய்யும் போது ஒரு பெரிய கார் ஒரு சிறிய உலோக துண்டாக மாற்றப்படுகிறது. இதை பல்வேறு வழிகளில் செய்யலாம். இதை ஒரு பேலரை பயன்படுத்தி சதுர தொகுதிகளாக உருவாக்கலாம். கொண்டு செல்ல எளிது. சில இடங்களில் இதை தட்டையாக்கியை பயன்படுத்தி தட்டையாக்குகிறார்கள். இது குறைந்த விலை. வேறு சில இயந்திரங்கள் அதை சிறிய துண்டுகளாக வெட்டுகின்றன. பெயர் வேறுபட்டாலும் குறிக்கோள் ஒன்றுதான்: ஒரு பெரிய வாகனத்தை கொண்டு செல்ல எளிய உலோக துண்டாக மாற்றுவது. இந்த உலோக துண்டுகள் பின்னர் ஒரு பெரிய துண்டாக்கும் கருவியில் வைக்கப்படுகின்றன. பெரிய பற்கள் கொண்ட இந்த இயந்திரம் சில நொடிகளில் உலோகத்தை சிறிய துண்டுகளாக மாற்றுகிறது. அவை பயங்கரமான சத்தத்துடன் தூசாக மாறுகின்றன. இந்த இயந்திரம் 1 மணி நேரத்தில் 180 டன் ஸ்டீல் வரை அரைக்க முடியும். இதற்கு பிறகு ஸ்டீல் மட்டுமே காந்தங்களை பயன்படுத்தி பிரிக்கப்படுகிறது. அலுமினியம் மற்றும் தாமிரம் மற்ற இயந்திரங்களால் மாற்றப்படுகின்றன. பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் அகற்றப்படுகின்றன. இந்த வகையில் கிடைத்த ஸ்டீல் மூட்டைகள் பின்னர் ஒரு பெரிய உலை அல்லது மின்சாரவில் உலைக்கு மாற்றப்படுகின்றன. இங்கே இந்த ஸ்டீல் 1600 டிகிரி செல்சியஸுக்கு மேலான வெப்பநிலையில் அதிக சக்தி மின்னோட்டத்தை பயன்படுத்தி உருக்கப்பட்டு திரவமாக மாற்றப்படுகிறது. பின்னர் அதில் உள்ள அசுத்தங்கள் அகற்றப்பட்டு மிகவும் சுத்தமான ஸ்டீலாக மாற்றப்படுகிறது. அங்குள்ள சென்சார்கள் எல்லாம் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்குள் இவ்வளவு காலமாக அமர்ந்திருந்த ஒரு காலத்து வாகன பாகங்கள் இப்போது ஒளிரும் ஸ்டீல் திரவமாக மாறிவிட்டன. உருகிய ஸ்டீல் உடனடியாக பெரிய பிளாக்குகள் அல்லது பில்லட்டுகளாக மாற்றப்படுகின்றன. அது குளிர்ந்ததும் அது பெரிய சதுரங்களாக மாறும். இதனால் ஒவ்வொரு பில்லட்டும் துல்லியமான அளவீடுகளுக்கு வெட்டப்படுகிறது. இங்கிருந்து அந்த ஸ்டீலின் புதிய பயணம் தொடங்குகிறது. இந்த ஸ்டீல் பிளாக்குகள் பின்னர் ஒரு ரோலிங் மில்லுக்கு அனுப்பப்பட்டு அவை பெரிய உருளைகளுக்கு இடையில் சென்று மெல்லிய தாள்கள் அல்லது கம்பிகளாக மாறுகின்றன. அளவீடுகள் துல்லியமாக இருக்கின்றனவா என்பதை இயந்திரங்களும் சென்சார்களும் எப்போதும் சரிபார்க்க வேண்டும். பின்னர் இந்த தாள்கள் தண்ணீரை சேர்த்து குளிர்விக்கப்படுகின்றன. எல்லாம் சரியாக இருந்தால் அவை முத்திரையிடப்பட்டு ஸ்டோர் ரூமுக்கு மாற்றப்படுகின்றன. வெளிநாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் கார் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. ஜப்பானில் 95% அதிகமான கார்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. 2005 முதல் எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் ரீசைக்ளிங் லா என்ற சட்டம் அமலில் உள்ளது. கார் வாங்கும் போதே அதன் எதிர்கால மறுசுழற்சிக்கான கட்டணத்தை முன்னே வசூலிக்கிறார்கள். ஏர்பேக், ஏர் கண்டிஷனர் வாயுக்கள் போன்றவை தனியாக பாதுகாப்பாக அகற்றப்படுகின்றன. இரும்பு, அலுமினியம், பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் மீண்டும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. ஜப்பானில் வீணாகும் பொருட்கள் மிக குறைவு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிகவும் கடுமையான விதிமுறைகள் உள்ளன. அமெரிக்காவில் வருடத்திற்கு 1.2 முதல் 1.5 கோடி கார்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய கார் மறுசுழற்சி தொழில் அமெரிக்காவில் தான் உள்ளது. பழைய கார்களிலிருந்து இரும்பு, ஸ்டீல் அதிகமாக மீண்டும் பயன்படுகிறது. பயன்பாட்டிற்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ், என்ஜின், பேட்டரி, ததவுகள் மீண்டும் விற்கப்படுகின்றன. கார் மறுசுழற்சி மூலம் வருடத்திற்கு கோடிக்கணக்கான டன் உலோகம் சேமிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் கார் மறுசுழற்சி ஒரு பெரிய தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறையாக உள்ளது. இதுபோன்ற முறைகள் நம் இந்தியாவிற்கு வருவது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்ய, வீடியோவை பகிர, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மற்றொரு தகவல் தரும் வீடியோவுடன் வரும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.